எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அவனுடைய ஷரியத்துல அப்படி ஒரு சட்டம் இல்லாதனால அவன் இஷ்டத்துக்கு சேர்க்கிறான். ஒரு 10 நாள் கழிச்சா பைபிள்ல ஒரு 10 வசனங்கள் காணாம போயிடும். பழைய காலத்தில் இருந்த சில புக்குகள் வந்து அவங்க இன்னைக்கு அங்கீகரிக்கல. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன இருக்கு, இந்த அரஃபாவுடைய மேட்டர்ல இருக்கிறதுனால இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேளைக்கிழமை அவர் அரஃபாவில் நின்றார், வெள்ளிக்கிழமை அவர் என்ன செஞ்சாரு, உரையாற்றினார். அந்த யௌமுன் நகர்ல தான் உரையாற்றினார். அது 2 ஈதுடைய நாள் அப்படிங்கறதையும் ஒரு அறிவிப்பு இருக்கு. என்ன நாள்? 2 ஈதுடைய நாள். ஒரு ஈது என்ன, வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து நமக்கு ஒரு ஈது தான், நம்ம ஒன்று கூடக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலேயும் உள்ள ஈது தான். 2வது யௌமுன் நகர் கூட தான். அப்ப யௌமுன் நகர் வரும்போது இன்னொரு ஈது ஆயிடுச்சு. அப்ப 2 ஈதுடைய நாள், ஈதைன் என்ற வார்த்தை ஹதீஸ்ல இருக்கு. அப்ப எப்ப ஆயத்திறக்க அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, 2 ஈதுடைய நாளில தான் அது வந்து சொல்லப்பட்டிருக்கு என்பதையும் இந்த விஷயத்தை வந்து தெளிவாக தான் இருக்கு. இதை நம்ம வந்து என்ன செய்யணும், இன்னும் நீங்க இதை பற்றி தேடி இதில் உள்ள விளக்கங்களை பார்த்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது எதுக்கு இது வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கணக்குப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு கன்ஜங்ஷன் நடந்துச்சோ அதனுடைய அடுத்த நாள் 1 என்ற கணக்கின் அடிப்படையில தான் அவர் அவருடைய ஹஜ்ஜை பூர்த்தி செய்திருக்கிறார். மாறாக இன்னைக்கு மக்கள் சொல்ற மாதிரி கன்ஜங்ஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் மகரிபில பிறைய பார்த்து அதற்கு அடுத்த நாள் 1 என்று கணக்கு எடுத்திருந்தால் இவங்க சொல்ற மாதிரி வெள்ளிக்கிழமை அரஃபால இருந்திருக்கோ, சனிக்கிழமை எங்க இருந்திருக்கோ, மினாவில இருந்திருக்கோ, அது சரியான கணக்கு கிடையாது. இதுதான் வந்து இருக்கு. இந்த விஷயத்திலே தெளிவான சட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அடிப்படையில தான் இப்ப கூட நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த வருஷ ஹஜ்ஜினுடைய பாருங்க, இந்த வருஷ ஹஜ்ஜினுடைய டேட் எப்படி இருந்துச்சு, என்னைக்கு நமக்கு கன்ஜங்ஷன் இருந்துச்சோ அந்த கன்ஜங்ஷனோட அடுத்த நாள் 1 என்று கணக்கிட்ட இந்த வருஷ ஹஜ் நடந்துச்சு. அதனாலதான் நம்முடைய கலண்டருக்கும் ஹஜ்ஜுக்கும் மாற்றம் இல்லாம இருந்துச்சு. அப்போ கன்ஜங்ஷன் நாள்ல பிறைய பார்த்து அடுத்த நாள் 1 ஆக்க முடியுமா? ஆக்கல. மாறாக என்ன செஞ்சிருக்கு, கன்ஜங்ஷன் வந்து அவங்களோட மகரிபுக்கு முன்னாடி நடந்ததுனால அந்த கணக்கின் அடிப்படையில் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுதான் வந்து உண்மையான விஷயம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்கள் பிறகு இல்ல, அதுல இன்னொரு சந்தேகத்துக்கு கூட பதில் சொல்றாங்க. நம்ம அப்துல் ஹமீத் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி இருக்கு, ஐயாமுல் பீல பற்றி. ஐயாமுல் பீலுடைய விஷயம் என்னன்னா, வெள்ளை நாட்கள் என்பது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சஹீஹாக இருக்கு. அந்த நோன்பு வந்து 13, 14, 15 இப்படிப்பட்ட நாட்களில வைக்கணும் என்கிற கட்டளை வந்து தெளிவாக இல்லவே இல்லை. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதான் தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இல்ல, அது அந்த நாளினுடைய பேர் இருக்கு, அதை எடுத்தாரு உங்களுக்கு. அந்த இது பாருங்கதான், வகானத்தில் அரபு துசம்மா சலாசுல் ஊலா மின் லயாலி ஷஹர் ஃபதகூலு ثلاث غرر والثلاث التي تليها ثلاث سمر والثلاث التي تليها ثلاث زهر. அப்படி பாருங்க, துரர் அப்படின்னு இருக்கும். லாட்சி وثلاث بيل والثلاث التي تليها قمر وثلاث بيل. அந்த கமர் இருக்கும், அதுக்கு இல்லைன்னா என்ன சொல்லும், 3 நாட்களுக்கு பைல், அதாவது வந்து ஐயாமுல் பீல் என்ற வார்த்தை. ஆனா அது வந்து வெள்ளை நாட்கள் என்பதுதான் அதுக்கு பொருளை ஒழிய 13, 14, 15 அப்படிங்கிறது என்ன இல்லை. நீங்க தேடி பாருங்க, ஹதீசுகள்ல தெளிவா நோன்பு கட்டளையை பற்றி சொல்லும் பொழுது நீங்க வந்து 13வது நாள்லயும் 14வது நாள்லயும் 15வது நாள்லயும் நோன்பு வைக்கணுங்கிற கட்டளையே கிடையாது. மாறாக என்ன இருக்கணும், அதே வந்து கணக்குக்கு இன்னொரு அடிப்படை. எந்தெந்த நாட்கள் வந்து வெள்ளை நாட்கள் என்று நீங்க தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், அந்த நோன்பை வைக்க முடியும். அதை இதில் கொடுக்க முடியுமா? இதில் இதில் நான் என்ன படிச்சு சொல்லிடுறேன், நம்பர் சொல்லிட்டா. அதே மாதிரி இன்னொரு கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கொடுத்து அனுப்புனது, அந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டேன். புகாரியில 1589வது ஹதீஸ்.
இது நாங்க சொல்றது இந்த சாஃப்ட்வேர்ல உள்ள நம்பர். நீங்க என்ன எங்க பார்க்கணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய கிதாபுல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய பாடத்தில் பார்க்கலாம். அதுல உம்முல் ஃபضல் பின்த்துல் ஹாரிஸ் பாபுல் வகூஃபி அலா தாபா அரஃபா நாள்ல ஒரு பயணிகள் என்ன இருக்குன்னா அந்த பாபு இருக்கும், ஒவ்வொரு ஹதீஸுக்கு ஒரு பாபு இருக்கும். அந்த பாபுல பாபுல் வகூஃபி அலா தாபத் பி அரஃபா, அதுல நீங்க ஹஜ்ல பார்த்தாலே உங்களுக்கு எடுத்துடலாம். அதுல மக்கள்கிட்ட அண்ணன் நாசன் இഖ்தலஃபு இந்தா யௌம அரஃபா ஃபீ ஸௌமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு எந்த நாள்ல, யௌம அரஃபால ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பை பற்றி. ஃபகால பாதுஹும், அதுல சில பேர் சொன்னாங்க ஹுவ ஸாயிமுன், அவர் நோன்புல இருக்கிறார். ஃபகால பாதுஹும் லைஸ பிஸாயிம், சில பேர் சொன்னாங்க அவருக்கு நோன்பு இல்லை. ஃபஅர்ஸல்து இலைஹி பிகதம லபன் வஹுவ வாகிஃபுன் அலா பஈரிஹி ஃபஷரிபஹு. அப்ப நான் என்ன செஞ்சேன், நான் அவருக்கு ஒரு பாத்திரத்துல மோர் பால் எல்லாம் சொல்றாங்க லெபன், அவ அதை கொடுத்து அனுப்பிட்டு வஹுவ வாகிஃபுன் அலா பஈரி, அவர் அவருடைய ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டிருந்தார். ஃபஷரிபஹு, அவர் அதை குடித்தார். தெரியுமா அந்த ஒரே ஒரு கேள்வி இல்லை, அந்த அவங்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்ஷால்லா அந்த ஒரு கேள்வி மட்டும் வாங்கியிருக்கு சகோதரர் அப்துல் ஹமீத் அவர்கள் கேட்டது, அதை மட்டும் சொல்லிட்டு இன்ஷால்லா சாப்பாட்டுக்கு போயிடுவோம். சாப்பாட்டுக்கு பிறகும் அமர்வு இருக்குல்ல, நீங்கள் பேசுகிறீங்களா? இன்ஷால்லா இந்த சூரியன் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி மாதங்களில் சூரியன் எப்படி உதயம் அஸ்தமனம் ஒரே மாதிரி ஏற்படுதோ அதே மாதிரி சந்திரனோட உதயம் அஸ்தமனம் ஒரே மாதிரி ஏற்படுமா? இப்போ உதய அஸ்தமனம்ங்கிறது நம்மளோட சந்திரன்ல முக்கிய கணக்கு நமக்கு கிடையாது. உதய அஸ்தமனம்ங்கிறது எல்லாம் ஃபேஸ் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். அதோட ஃபேஸ் அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரு, வேக்சிங் கிரசன்ட், ஃபர்ஸ்ட் குவார்ட்டரு, ஃபுல் மூன், கிப்பஸ், இது எல்லா ஸ்டேஜையும் நம்ம பார்க்கறது அதோட வளர்ந்த விதங்களை படித்தரங்களை பார்க்கறதுக்காக தான் பார்க்குறோம். இது எப்போ மறையுது எப்போ உதிக்குது அப்படிங்கிறதுல நமக்கு இதில் பிரச்சனையே கிடையாது. அதனால இது எப்படி உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக எப்படின்னா பூமி சூரியனை சுற்றி வர ஒரு சுற்று இருக்குன்னு சொன்னேன். 2 சுற்றுல அது ஒரு சுற்று. அந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அந்த சுற்றுல எந்த குழப்பமும் வராது. அதனால் அந்த சுற்றின் அடிப்படையில் தான் அது கரெக்டாக வந்துட்டு இருக்கு. அந்த காலங்கள் எப்படி உதிக்கிறது மறைகிறது ஒரே மாதிரி வருதுன்னு கேட்குறீங்கன்னா அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துடும். அதனால அதே மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்போ இது எப்படின்னா பூமியை சுத்திக்கிட்டு இருக்குது. சுத்திட்டு இருக்கும்போது அந்த 5 டிகிரி ஸ்லாண்ட் இல்லை, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டில் இருக்கும் கன்ஜங்ஷன் ஒரு கோடுன்னு சொல்லி ஒரே கோடு. எப்படின்னா அங்கே சூரியன் இருக்குன்னா இடையில சந்திரன் பூமி, அது இப்படி ஒரு 5 டிகிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். இன்ஷால்லா இந்த செஷனுக்கு அப்புறம் அதை போட்டு வேணா காட்டுறேன். அடுத்தது இன்னொன்று நேராக இருக்கும். நேராக இருக்கும்போது நமக்கு எக்லிப்ஸ் வரும். நேற்று நம்ம பார்த்தோம் அந்த அரசோட கல்வி நிறுவனத்தின் மூலமாக வெளியிட்ட அந்த இதில் எப்படி எக்லிப்ஸ் அந்த கிரகணங்கள் ஏற்படுதுங்கும் போது அந்த 5 டிகிரியோட இது நேராக மறைக்கும் போது நமக்கு சூரியனையே சந்திரனை மறைக்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். அந்த ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. இதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் கிட்ட போகிறது, அந்த ஆர்பிட்ல கிட்ட போகிறது தூரம் போகிறது இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே நமக்கு ஃபேஸஸ் அடிப்படையில் தான் பார்க்கணும். இதை ஒதுக்கிறது மறைகிறதுங்கிற அடிப்படையில் பார்க்க வேண்டாம். அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. உதிக்கிறது நம்ம தொழுகை நேரங்களுக்காகத்தான் அந்த உதிக்கிறது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ தொழுகை நேரம் கணக்கிடணும். இப்போ நம்ம ஹிஜ்ரி காலகட்டத்தில் கணக்கிடணும்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி போட முடியாது. தொழுகை நேரங்களை இப்போ நம்ம போட்டிருக்கோம்னா ஒவ்வொரு போன முகரத்தில் போட்டு அதே டைம் இந்த முகரத்தில் போட முடியுமா? முடியாது. ஏன்னா நமக்கு காலங்கள் எல்லா காலத்திலையும் வரும். வெயில் காலத்திலையும் வரும், மழை காலத்திலையும் வரும், குளிர் காலத்திலையும் வரும். அப்போ தொழுகை நேரம் மாறும். அப்போ நம்ம ஒவ்வொரு இதுலையும் தொழுகை நேரம் கணக்கிட்டு தான் போட்டாகணும். கணக்கிடாமல் நம்ம போடணும். அதனால என்ன ஆகுது, தொழுகை நேரங்களையும் கணக்கிட்டுக்கிற முறையை நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். இது அப்படி இப்போ அவங்க அப்படி இல்லை, போட்டாங்க முடிஞ்சு போச்சு. எல்லா வருஷமும் அதே தூக்கி அந்த கிளிப் வச்சிருப்பாங்க, சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை தூக்கி கலண்டர்ல ஒட்டி விட்டா முடிஞ்சு போச்சு. நமக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு கலண்டர் போடும் போதும் தொழுகை நேரத்தை போட்டு அதை திருப்பி ப்ரூஃப் ரீடிங் பார்த்து அது சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு செக் பண்ணி ஒவ்வொரு 12 மாசத்துக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இல்லைன்னா வராது, சரியா வராது. அதே மாதிரி போட முடியாது. ஏன்னா நம்ம கலண்டர் பாருங்க முஹர்ரம் தான் தொடங்கும், ஜனவரியில் தொடங்காது. இனிமேல் யாராவது கலண்டர் வெளியிடணும்னு நினைச்சா இஸ்லாமிய நாட்காட்டி அடிப்படையில் மாதத்தை முஹர்ரம்னு சொல்லித்தான் நம்ம கலண்டரை கொடுக்கணும். நம்ம கம்பெனிகள் வச்சு நீங்க நடத்துற எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்க ஒரு கலண்டர் வாங்கி கிஃப்ட் பண்ண நினைச்சீங்கன்னா முதல்ல முஹர்ரம் மாதம் முதல் தொடக்கமா இருக்கான்னு பாருங்க. நிகழ்ச்சியுடைய பொருள்படுத்தி முடிவு செய்யும். இன்ஷா அல்லாஹ் இப்போ உணவுக்கான ஏற்பாடு இதை பிறகு நம்ம தான் முடிவு பண்ணணும். 2 விதமான அந்த நிகழ்ச்சியை முடிக்க முடியும். ஒன்று, நேரடியாக உணவுக்கு போகிறோம், உணவை முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி கூட்டத்துடைய அந்த சாராம்சம், அடுத்து நம்மளுடைய செயல்பாடுகள், இந்த விஷயத்தை இன்னும் மக்கள்கிட்ட வீரியமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள், இந்த நிகழ்ச்சியுடைய கருத்து, இப்படி முடிக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, இன்னும் எங்களுக்கு கேள்வி இருக்குது, இந்த கேள்விகள் இன்னும் எங்களுக்கு விளக்கினா நல்லா இருக்கும், சொன்ன சில கேள்விகள் எங்களுக்கு விளங்கல, புரியல, இன்னும் இந்த கோணத்தில் விளக்குங்க என்பது மாதிரியான இன்னொரு முடிவு. இப்ப இந்த முடிவை எப்படி நம்ம எடுக்கணும்னு சொன்னால், உணவு சாப்பிட்டு வரணும், திரும்ப இந்த அமர்வு ஆரம்பிக்குது, சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும் போது யாருக்கு கிளம்புறதுக்கான நேரம் ஆயிடுச்சோ அவங்க புறப்பட்டு போகலாம். இல்லை நாங்கள் டிக்கெட் வேணாலும் கேன்சல் பண்றோம், இன்னும் வேணா நிகழ்ச்சி ஒரு நாள் நீட்டலாம் சொன்னா அதுக்கு நாம தயார், பிரச்சனை இல்லை. இந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். 2 வகையான முடிவு. ஒண்ணு, இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம், போதுமானது, நாங்க எல்லாரும் கிளம்புறது ரெடி ஆகிட்டோம், சாப்பிட்டு வந்து ஒரு இறுதி அமர்வு, ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் ஒரு இறுதி அமர்வு கலந்து முடிச்சிடலாம் என்ற மாதிரி முடிக்கலாம். இல்லை நிகழ்ச்சி கண்டிப்பாகட்டும், ஒரு 6 மணி 7 மணிக்கு முடிக்கலாம், கிளம்புறோம், கிளம்பி போயிடுறோம், மீதி உள்ள ஆளுக்கு நடத்துகிற சந்தேகம் இருக்கு. 2 வகையா முடிக்கலாம். எப்படி முடிக்கலாம் நீங்களே சொல்லிருங்க. ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும்ல, இப்படி இல்லை இப்படி ஏதாவது முடிவு சொல்லணும்ல. சாப்பிட்டு வந்து ஒரு 15 நிமிஷத்துல நிகழ்ச்சியை முடிச்சிடலான்றது முதல்ல கை தூக்கணும். இல்ல இன்னும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுங்க, கை தூக்குங்க. அது ஏர்வாடிக்காரன் மட்டும் தான் கை தூக்குறீங்க, ஒரு பாம்பேக்காரன் பிளான் வந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. சரி, இப்ப நாங்க என்ன முடிவு பண்றது, இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 சவர கை தூக்குனதுனால போயிட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் ஒரு இறுதி தொகுப்புறார். சாப்பிட்டு வந்த உடனே ஒரு இறுதி தொகுப்புறார். அதற்கு பிறகு சொல்லுங்க, அதுக்கு பிறகு யாருக்கு சந்தேகம் இருக்குதோ அவங்க இன்ஷா அல்லாஹ் உட்காருங்க. இன்னைக்கு ஆனாலும் சரி, நாளைக்கு ஆனாலும் சரி, அவங்களோட நம்ம என்ன செய்வோம், கேள்விகளுக்கு பதில் அளிப்போம். கிளம்புற மக்கள் கிளம்பிடலாம் இன்ஷா அல்லாஹ், பிரச்சனை இல்லை. முக்கியமான ஒரு செய்தி, நீங்கள் சாப்பிட்டு வரும்போதே இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் எழுதியிருக்கணும், பேப்பர் தரோம் இன்ஷா அல்லாஹ். சாப்பிட்டு வரும்போதே உங்களுடைய பெயரு, உங்களுடைய போன் நம்பர், இந்த 2ஐயும் போட்டு உங்களுடைய கருத்து, எந்த கருத்தா இருந்தால் தயவு செய்து தெளிவாக எழுதிருங்க. இந்த நிகழ்ச்சி பத்தி எந்த கமாண்டா இருந்தாலும் சரிதான், பூசி மெழுகி ஒரு எப்படி சொன்ன தப்பா நினைச்சுக்குவாங்களே, சங்கடப்படுவாங்களே, தயவு செய்து நினைச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, இதை நாம தெளிவாக விளங்கி பின்பற்றணும். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நம்முடைய எந்த கருத்துக்கள் இருந்தாலும் சரி, எங்களை திட்டுவதை போன்ற கருத்து இருந்தாலும் சரிதான், அதையும் தயவு செய்து தெளிவாக எழுதி கொடுத்துருங்க. அது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.